Hi, hello, welcome back to my channel Linda's Home Sweet Home. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் லெமன் ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக வந்து தக்காளி ரசம், பருப்பு ரசம் இதே தான் வச்சுட்ருப்போம். குழந்தைகளுக்குலாம் போர் அடிச்சிரும், என்னம்மா ஒரே ரசத்தை வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டான ரசம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. லெமன் ரசத்துக்கு நம்ம பருப்பு கொஞ்சம் போடுவோம். ஆஸ் யூஷுவல் தான். போட்டுட்டு அதில் ஒரு தக்காளி நறுக்கி போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றணும். ஏன்னா ரசத்தில் வந்து நம்ம பருப்பு தண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பருப்பு வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், மசிச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் ஒரே ஒரு லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வடை சட்டி வச்சு கொஞ்சமாக 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்ததும் வெந்தயம் போட்டுருங்க. ஒரு 4-5 வெங்காயம், நறுக்குன வெங்காயம் போட்டேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக நறுக்குன பூண்டு. இதை நல்லா லைட்டாக தொலாவி விட்டுருங்க. தொலாவுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்பு தண்ணி ஊற்றிட்டேன். பாருங்கள், பருப்பு விழுகுது. நீங்களும் இதே மாதிரி ஃபுல்லாக பருப்பு நல்லா மசிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் நுரக்கட்டி வரும்போது அந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நறுக்குன இஞ்சி இந்த நுரை வந்தது உடனே அதை போட்டுருங்க. இப்போ கொதி லைட்டாக வரும்போது நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்திங்களா பச்சம்பழம், அதை வந்து புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுருங்க. இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. செய்யும்போது நிறையாவே செய்யுங்க, சீக்கிரமாக காலி ஆயிரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.